மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எஸ்டர்டே காசி இஸ் பேக் ஆன் ட்ராக். இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்கிறீங்க. நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். எனக்கு உண்மையிலேயே பர்சனலாக இந்த ஒரு எபிசோட்ஸ், அதாவது இப்போ 2-3 எபிசோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இஸ் பேக் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு வராமல் அடுத்தடுத்து ட்ராக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ட்ராக்கை வந்து அவங்க பெருசாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயனால ஸோ அதை பெருசாக இன்னும் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. அதுக்கு நடுவில் நல்ல பேரலாக நிறைய ட்ராக்ஸ், நல்ல நல்ல ட்ராக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் எபிசோட்லையுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ட்ராக்கு எஸ் மீனாவுடைய அந்த ஒரு புதிய பயணம். எஸ் இன்னும் மொத்தம் வந்துட்டு 500 மாலை கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா 2 லட்சம் கிட்ட வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முத்துவுடைய அந்த அந்த பொலிட்டீஷியன் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ புதுசாக ஆட்டோ ஓடிட்டு அங்கே போகையில் அவரை பார்த்துட்டு ஸோ அங்கே வந்துட்டு அந்த பொலிட்டீஷியன் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ இலவசமாக வந்து ஒரு 500 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற இடத்துல வந்துட்டு அந்த மாலை கட்டி கொடுக்குறவங்க வந்து எங்கேயோ வெளியே போயிட்டுதாகவும் ஸோ அந்த இடத்துல இவங்க ஹெல்ப் பண்ண போகிறதா வந்து ட்ராக்ஸ் மூவ் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு முத்து மீனா வந்துட்டு அண்ணாமலை அப்பா வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பேசிக்கிறதும் ஸோ டேரெக்டாக பேசாமல் அண்ணாமலை அப்பாட்ட சொல்லி பேசிக்கிறதும் அந்த சீன்ஸில் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. எஸ் கொஞ்சம் காமெடியாகவும் நல்ல ஒரு லவ்வாகவும் அதே போல் ட்ராக்ஸும் வந்து பேரலாக மூவ் ஆச்சு. ஸோ இந்த எபிசோட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அதே போல் இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோஹிணி அண்ட் மனோஜோடைய ட்ராக்கு. ஸோ ரோஹிணி மறுபடியும் திருட்டு நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எஸ் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 லட்ச ரூபா வந்து கடன் வாங்கினதாகவும், அதாவது 2 லட்சம் கடன் வாங்கிட்டு 2 லட்சம் வட்டி வந்துருச்சாமா. ஸோ அந்த கடனை வந்து அவங்க கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் பார்த்துட்டு அவங்க வந்து இது பேங்க்காரங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அங்கே அதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரோஹிணி வந்து மனோஜை பிடிச்சி நல்லா திட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அது அப்படியே வந்து தலைகீழாக மாறிடுச்சு. எஸ் மனோஜ் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் ஏமாத்திரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வித்யாவுக்கு தான் வாங்கினேன், ஸோ வித்யாவில் கட்ட முடியல, அது அப்படி இருந்தாலும் நாங்கள் அசல் கட்டிட்டோம், வட்டி தான் கட்டல, ஒன்னே மாதிரி ஒன்றும் 27 லட்சத்தை தூக்கிட்டு போய் ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வரல அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ மனோஜ் அந்த இடத்துல வருத்தப்படுற மாதிரி. ஸோ இவங்களுடைய 2 பேருடைய ட்ராக்ஸுமே பேரலாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அதே போல் நம்ம எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங், அதாவது இந்த ஸ்கெடியூலுடைய ஸ்டார்டிங் டேஸில் சீதா வந்துட்டு இங்கே அதாவது முத்துடைய வீட்டில் இருக்கிற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் கிடச்சிது இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சீக்வன்சஸ் இருக்குது, ஆனால் எபிசோட்ஸ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அந்த எபிசோட்ஸ் தான் இப்போ கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து சீதாவுடைய என்ட்ரி வந்து இவங்க வீட்டில் இருக்கும். மேபி அந்த பூ கட்டுறதுக்கு வந்து சீதா எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நடுவில் நேற்று வந்து ரிலீஸ் ஆன ஒரு ப்ரோமோ, எஸ் ரொம்ப லவ்லியான ஒரு ப்ரோமோ. ஸோ எல்லாருமே நல்லா பிடிச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய அந்த ப்ரோமோ வந்து இந்த இன்ஸ்டாவில் போட முடியல. இந்த இன்ஸ்டா வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நானுமே வந்துட்டு பேஜே போயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் சீரியஸாகவே. ஸோ ஏன்னா எந்த பேஜுமே எனக்கு ஒர்க் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பர்சனல் அக்கௌண்ட்லாம் வந்து செக் பண்ணி ஒருவேளை ஹேக் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் டவுனு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி உயிரே வந்துச்சு. ஸோ இந்த பேஜ் போயிருச்சோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்துட்டேன். ஸோ நைட் தான் பேக் ஆகிருக்கு போல். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ப்ரோமோ வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால தான் நானுமே கொஞ்சம் டிலேவாக அப்லோட் பண்ணுறேன். எஸ் அதுபோலே ப்ரோமோ வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப லவ்லியாக, ஸோ முத்து மீனாக்குள்ளே அடுத்த ஒரு லவ் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுமே ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணி அடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேபி நல்ல ஒரு ஹாப்பி எபிசோட்ஸ் வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த ட்ராக், அதாவது இந்த ஸ்கெடியூலில் வந்துட்டு ட்ரூத் ரிவீல் எபிசோட்ஸ் எது எடுக்கல அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டேன். ஸோ அடுத்த ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்டிங் டேஸ்லேயே ட்ரூத் ரிவீல் எபிசோட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக்காக கொண்டு வராங்க. அதுக்கு நடுவில் நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான பாசிட்டிவ் ட்ராக்ஸுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வின் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 லட்சம் கிட்ட, ஸோ அசல்லாம் அதாவது செலவுலாம் போக மிச்சம் ஒரு 80 to 1 லட்சம் கிட்ட லாபம் கிடைச்சாலும் அது ஒரு பெரிய விஷயம். ஸோ முத்து மீனாக்கு ஒரு நிறைய ஒரு நெக்ஸ்ட் க்ரோத் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ராக் எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க இல்லையா டீமாக எல்லாருமே. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறையா ஃபன்னான சீக்வன்ஸ் இதெல்லாம் பேசியிருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் வந்துட்டு. ஸோ அதை பற்றி நம்மளை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன் வித் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.